வல்ல இறைவனின் நல்ல பெயரால் துவக்குகின்றேன் என் சிற்றுரையை. ஒரு சின்ன பிரேயர் சொல்றேன். காமன், ஷார்ட், சிம்பிள் அண்ட் மீனிங்ஃபுல் பிரேயர். அதை கற்றுங்க. எல்லாருமே சொன்னீங்களா? நல்லா இருக்கும். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. மை லார்ட், இன்க்ரீஸ் மீ இன் நாலேஜ். மை லார்ட், increase me in knowledge. My Lord, increase me in knowledge. Please be seated. நான் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த வெற்றிக்கு வழி வே டு சக்சஸ் நிறுவனத்தில் ஒரு அங்கமாக திகழ்கின்றேன். என்னை மணப்பாறை ஜி மாஸ்டர் கூப்பிடுவாங்க. ஜி மாஸ்டர். மை ஏஜ் இஸ் 89. நீங்களும் அந்த மாதிரி நீண்ட ஆள். From the year 1958, 67 ஆண்டுகளாக உங்களை போன்ற 10ஆம் வகுப்பு மாணவர்களின் பாடங்களை தொடர்ந்து இன்னும் நடத்திக்கிட்டே இருக்கிறேன். நீங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. வெரி வெரி லக்கி. ஏன்? தமிழ்நாட்டில் வேறு எந்த ஒரு வெளியீட்டாளரும் செய்ய முடியாத லட்சம் செலவழித்து 1000 மாணவர்களை, பெற்றோர்களை, ஆசிரியர்களை வரவழைத்து சிறப்பு பரிசுகள் வழங்கி முழுமையான தேர்ச்சி 500க்கு 500 எவ்வாறு பெற வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல் செய்கிறாங்க. வேற யாரும் செய்யறது இல்லை. இதுக்காக நீங்க என்ன செய்யணும்? இந்த நிறுவனத்தின் அதிபர் திருவாளர் சின்னப்பன் அவர்களுக்கும் அவருடைய தவ புதல்வி சுபா கேத்தரின் அவர்களுக்கும் மாப்பிள்ளை கார்கி அவர்களுக்கும் 30க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பம்பரமாக சுழல வைக்கும் அலுவலக புது மேலாளர் திருவாளர் ஏபி லியோ அவர்களுக்கும் நன்றி செலுத்தும். இங்க சொல்லுங்க பார்க்கலாம். Thank you way to success. Thank you way to success. Thank you way to success. எனக்கு இதில் ஒரு சிறப்பு பெருமை என்னன்னாக்கா, இந்த வே டு சக்சஸ் அதிபர் உயர் திருவாளர் சின்னப்பன் அவர்கள் பாலக்குறிச்சி புனித ஜேம்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் என்னுடைய மாணவர். அவருக்கு நான் இங்கிலீஷ் டீச்சர். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். வாழ்க்கையில் முதல் முறையாக நீங்கள் எஸ்எஸ்எல்சி எனும் 10ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வை எதிர்நோக்கி இருக்கிறீங்க. இதுக்கான சில சுருக்கமான 2 நிமிடத்தில் சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்பர் 1, ஹெல்த் இஸ் வெல்த். தேர்வு நேரத்தில் உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் பேணி பாதுகாத்துக். கொழுப்பு நிறைஞ்ச சாப்பாடு வேண்டாம் எக்ஸாம் வரையில். அப்புறம் நீங்கள் டெய்லி 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்டீங்கனாலும் பரவாயில்ல. ஆனால் இப்போ வேண்டாம்.
எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவை அருந்துங்கள். நம்பர் 1. நம்பர் 2, பிளான் அவுட் தி ஒர்க் அவுட் தி பிளான். எந்த ஒரு வேலையை செய்யதாக இருந்தாலும் அதற்கு திட்டமிடுங்கள், அந்த திட்டப்படி செயல்படுத்துங்கள். இப்போ நான் என்ன படிக்கலாம் இல்லை, எப்போ எதை படிப்பேன், எவ்வளவு நேரம் படிப்பேன். படிக்கிறது மட்டுமல்ல, எழுதி பழகுங்கள். சும்மா எனக்கு தெரியுதுன்ட்டு பெருமை அடைய வேண்டாம். எழுதி பார்த்தா தான் உங்களுடைய சின்ன சின்ன பிழைகளை நீங்களே கண்டுபிடிக்க முடியும். ஆகையினால் நீங்க படிக்கக்கூடிய பாடங்களை எழுதி பழகுங்கள். நான் அடிக்கடி ஒரு நகைச்சுவையான கருத்து சொல்றது உண்டு, அது உங்களுக்கும் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. உங்களுடைய ஆன்சர் புக் விடைத்தாள் நீங்க பெத்த பொண்ணு, உங்க மக. விடைத்தாள் யாரு? உங்க மக. இந்த எக்ஸாம் என்பது என்ன? தேர்வு என்பது உங்கள் மகளுடைய திருமணம், கல்யாணம். உங்க மகளுக்கு ஒரு திருமணத்திற்கு தங்க நகைகள், பட்டாடைகள், சீர் சாமான்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புறோம் இல்லையா? அதுதான் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய விடையின் தேர்ச்சி. உங்க மகன் எங்கே போகுது? பூந்த வீட்டுக்கு. உங்க சம்பந்தி யாரு? உங்க பேப்பரை திருத்தக்கூடிய தேர்வாளர். ஆகையினால உங்கள் மகளை வரவேற்று இந்த சம்பந்தி மனம் உவந்து உங்களுக்கு மதிப்பெண் முழுமையாக வழங்குவதற்கு. இதுல சில பேத்துக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, பெசிமிஸ்டிக். நானாவது 500க்கு 500 வாங்குறதாவது. இந்த தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதே. ஐ கேன், ஐ வில், என்னால் முடியும், நான் சாதித்து காட்டுவேன் என்ற கொள்கையை கடைபிடி, உனக்கு வெற்றி நிச்சயம். அதுக்கான முயற்சியையும் செய்யுங்கள். எந்த பாடங்களில் உங்களுக்கு மதிப்பெண்கள் குறையுதோ, அதுலேயும் அந்த குறிப்பிட்ட பாடத்தில் எந்த பகுதியில் 2 மார்க் கேள்வி இல்லையா, 1 மார்க் கேள்வி இல்லையா, பேராகிராஃப்லையா, எஸ்ஏ கொஸ்டின்லையா, இதை பார்த்து உங்களுக்கு நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முழுமையான வெற்றி நிச்சயம் உண்டு என்ற வாழ்த்துக்களோடு, நல்ல ஆசிரியர்களோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன்.